வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு கார்ப்பரேட் சமூக பொறுப்பு மிகவும் இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றன. செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு 2026 இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நிறைவடைந்தது. NCERT மற்றும் ஆரோவில் நிர்வாகத்தினர் இடையே உயர்மட்ட கூட்டம் ஆரோவில்லில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு கார்ப்பரேட் சமூக பொறுப்பு மிகவும் இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய CSR உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொது கல்வி முறைகள், ஆரம்ப சுகாதாரம், சமூக தேவைகளுக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் உருவாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் சீர்திருத்தங்கள், மின்னணு தொடர்புகள், நிதி உள்ளடக்கம், வறுமையிலிருந்து மக்களை மீட்டெடுத்தல் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டதாக எடுத்துரைத்தார். உலக பொருளாதாரத்தில் நம் நாடு 4வது பெரிய பொருளாதார தேசமாக உருவெடுத்து இருப்பதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்திய அரசியலமைப்பு மக்களை அவர்களின் சொந்த மொழியில் சென்றடையும் போதுதான் அதன் உண்மையான வலிமையை பெறுகிறது என்று புதுடெல்லியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். குஜராத்தி மற்றும் தமிழ் மொழிகளில் அரசியலமைப்பு மற்றும் ஆங்கிலத்தில் இருந்து இந்தி மொழிக்கு 8வது சட்ட சொல் அகராதி ஆகிய நூல்கள் இவ்விழாவில் வெளியிடப்பட்டன. குஜராத்தி மற்றும் தமிழ் ஆகியவை நாட்டின் வளமான செம்மொழி மற்றும் கலாச்சார மொழிகளில் ஒன்று என்று குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர், அவை பல நூற்றாண்டுகளின் இலக்கியம் மற்றும் அறிவுசார் பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மொழிகளில் அரசியலமைப்பு கிடைப்பதன் மூலம் மக்கள் தங்கள் உரிமைகள், கடமைகள் மற்றும் ஜனநாயக பொறுப்புகளை நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவை பாரம்பரிய முறையில் வரவேற்றனர். தொடர்ந்து பிரேசில் அதிபர் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றன. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். சர்வதேச அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. டிஜிட்டல், கனிமங்கள், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் கடலோர துறைகளில் இந்தியாவும் பிரேசிலும் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது கூட்டறிக்கையில் அதிபர் லூலாவின் தலைமையின் கீழ் இந்தியா பிரேசில் உறவுகள் வலுப்பட்டுள்ளதாக கூறினார். லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக பிரேசில் உள்ளது என்று கூறிய பிரதமர், வரும் 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகம் $20 பில்லியன் மேல் அதிகரிக்கும் என்று உறுதியளித்தார். இந்தியா பிரேசில் வர்த்தகம் என்பது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என மேலும் கூறினார். ஐநா சீர்திருத்தங்கள், பருவநிலை மாற்றம் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சனைகள் குறித்து இரு நாடுகளும் பொதுவான தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் 118 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளதாகவும், இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காட்சி இன்று நிறைவடைவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். இம்மாநாடு குறித்த கூடுதல் தகவல்கள். இந்தியாவின் பொறுப்பான செயற்கை நுண்ணறிவு தொலைநோக்கு பார்வைக்கு வலுவான உலகளாவிய ஒப்புதலுடன் இந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு 2026 நேற்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நிறைவடைந்தது. புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு பல முனைகளில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்றார். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த கண்காட்சியை ரசித்துள்ளனர், நிறைய கற்றுக்கொண்டுள்ளனர், உலகைச் சேர்ந்த பல நிபுணர்களுடன் கலந்துரையாடியுள்ளனர் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உலகின் ஒவ்வொரு பெரிய செயற்கை நுண்ணறிவு நிறுவனமும் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்றதாக அவர் விவரித்தார். பல ஸ்டார்ட் அப்புகள் தங்கள் படைப்புகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெற்றதாகவும், விவாதத்தின் தரம் தனித்துவமானது என்றும், உள்கட்டமைப்பு தொடர்பான முதலீடுகளுக்கு $250 பில்லியன் ஆழமான தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு சுமார் $20 பில்லியன் தாண்டிய ஏராளமான முதலீட்டு வாக்குறுதிகள் உள்ளன என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேலும் இந்த உச்சி மாநாட்டை அங்கீகரித்து சாதகமாக எடுத்துக்கொண்ட இளைஞர்களுக்கும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த நிகழ்வு ஒரு பெரிய வெற்றி என்று கூறினார். இந்த செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு
மாநாட்டில் 20 உலக தலைவர்கள் கலந்து கொண்டதாகவும் உலகம் முழுவதிலும் இருந்து அமைச்சர்கள் மட்டத்தில் 45 பிரதிநிதிகள் பிரதிநிதித்துவப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 131வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைத்தளத்திலும், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டுக்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள சதாப்தி நகர் நமோ பாரத் நிலையத்தில் இருந்து மீரட் மெட்ரோ திட்டத்தையும் நமோ பாரத் ரயிலையும் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். மீரட் தெற்கு நிலையம் வரை மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் செய்கிறார். மொத்தம் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மீரட் பயணத்தின் போது பிரதமர் தொடக்கி வைக்கிறார். டெல்லி மீரட் இடையிலான 82 கிலோமீட்டர் பிரத்யேக நமோ பாரத் ரயில் பாதையையும் இதில் அடங்கும். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT மற்றும் ஆரோவில் நிர்வாகத்தினர் இடையே ஒரு உயர்மட்ட கூட்டம் ஆரோவில்லில் நடைபெற்றது. இது குறித்த விரிவான விவரங்கள். ஸ்ரீ அரவிந்தரின் ஒருங்கிணைந்த கல்வி தத்துவத்தை நாட்டின் முதன்மை கல்வி திட்டத்தில் இணைப்பதை நோக்கமாக கொண்டு ஆரோவில் மற்றும் NCERT இடையிலான புதிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் NCERT-யின் ஆசிரியர் கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் சுஷில்குமார் திவாரி மற்றும் ஸ்ரீ அரபிந்தோ சர்வதேச கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிர்வாகி திரு ஆரவிந்த் ஆகியோர் பங்கேற்றனர். மனப்பாடம் செய்து தேர்வு எழுதும் முறையிலிருந்து மாறி மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்ட கல்வி முறையை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஸ்ரீ அரபிந்தோ சர்வதேச கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி நிர்வாக கூட்டத்தின் போது திரு ஆரவிந்த் ஆரோவில்லின் கல்வி நோக்கங்கள் குறித்து விளக்கினார். ஸ்ரீ அரபிந்தோ சர்வதேச கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் என்பது ஆரோவில் பள்ளிகளின் ஆராய்ச்சி மற்றும் நிர்வாக அமைப்பு என்றும் இது கடந்த 50 ஆண்டுகளாக சுய முன்னேற்ற கல்வி முறைகளை போதித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த கல்வி என்பது ஒரு மனிதனின் 5 முக்கிய அம்சங்களான உடல், உயிர், மனம், உணர்வு மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை இக்குழுவினர் விளக்கினர். இது தேசிய கல்விக் கொள்கை 2020 இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழிமுறை என்று அவர்கள் குறிப்பிட்டனர். கோவா வெரம் கடற்படை கல்லூரியின் 5வது கடல்சார் மாநாடு 2026 கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இன்று தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் கடல்சார் ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார். நாட்டின் 95% வர்த்தகம் கடல் வாயிலாக நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். பெருங்கடல் பகுதிகள் கடல்சார் சவால்களை எதிர்கொள்வது ஆக்கப்பூர்வமான முன்னோடி முயற்சிகள் என்ற கருப்பொருளுடன் இம்மாநாடு நடைபெறுகிறது. மாலத்தீவு உள்ளிட்ட 14 நட்புறவு நாடுகளின் கடற்படை உயர் அதிகாரிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையம் வரும் மார்ச் 6ஆம் தேதி விண்வெளி வீரர்களுடன் கூடிய விண்கலத்தை நிலவிற்கு அனுப்ப தயாராகியுள்ளது. இதற்கான முதற்கட்ட பரிசோதனைகளில் காணப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்ட சோதனைகள் வெற்றி அடைந்ததைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. நாசாவின் நிலவு ஆய்வு திட்டப்பணிகளுக்கு இந்த விண்கல திட்டம் பெரிதும் பயனளிப்பதோடு நிலவில் மனிதர்கள் வசிப்பது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராயவும் இது பெரிதும் வழிகோலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விண்கல திட்ட பயணத்தில் பாதுகாப்பே முதன்மையானது என தெளிவுபடுத்தியுள்ள நாசா இதற்கான உயிர் பாதுகாப்பு செயல்பாட்டு திட்டங்கள், விண்கலத்தின் தயார் நிலை ஆகியவை குறித்து துல்லிய கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகிறது. ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. சூப்பர் 8 சுற்றின் தொடக்க ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இன்று மாலை கொழும்பு பிரேமதேசா மைதானத்தில் மோதுகின்றன. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு கார்ப்பரேட் சமூக பொறுப்பு மிகவும் இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றன. செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு 2026 இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நிறைவடைந்தது. NCERT மற்றும் ஆரோவில் நிர்வாகத்தினர் இடையே உயர்மட்ட கூட்டம் ஆரோவில்லில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.